போன சாப்டரோட முடிவுல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டீப் ஃபாரஸ்ட் நோக்கி போயிருப்பான். ஆனா அங்க இருந்த மியூட்டன்ட் மாஸ்டர் எல்லாமே ஆல்ரெடி டிஸ்ட்ராய் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே ஷான் வந்துட்டு நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தோம்னா அந்த மியூட்டன்ட் பீஸ்ட டிஃபீட் பண்ணி ஜீனிஸ்ங்கிற அந்த டைட்டில நம்ம அப்ளைன் பண்ணிருக்கலாம். அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நானும் இத பத்திலாம் கவலைப்படாத, அந்த டைட்டில் வந்துட்டு அவ்வளவு இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, சரிவா திரும்ப போலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப என்னுடைய மனசுக்குள்ள நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னா, இந்த இடத்துல நிறைய கேமராஸும் செக்யூரிட்டி ஆபீசர்ஸும் இருக்காங்க. கேஸ் அந்த மியூட்டன்ட் பீஸ்ட நான் டிஃபீட் பண்ணிருந்தாலும் என்னால அதனுடைய லைஃப் எசன்ஸை அப்சர்வ் பண்ணிருக்க முடியாது. அதுக்கு பதில் நான் ஷானுடைய சர்வைவிங் ஸ்கில்ல ட்ரெயின் பண்றதே ரொம்ப நல்லது. அப்படியே அந்த 8 நாள் முடிஞ்சிட இன்னைக்குதான் அந்த 9th டே. ஜென் ஃபியூசனுடைய காம்பாக்டபிலிட்டி டெஸ்ட் இன்னைக்குதான் நடக்க போகுது. அதுவும் ஒரு ஐலாண்ட்ல. அந்த இடத்த நாங்க ரீச் பண்ண உடனே இங்க எல்லாரையுமே கியூல நிக்க சொன்னாங்க. ஒரு ஸ்டூடெண்டுடைய பிளட் சாம்பிளையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனே இதை பார்த்த ஷானும் அந்த கிளாஸ்ல இருக்க ரீஏஜென்ட் தான் ஃபியூஷன் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்களான்னு கேட்க பதிலுக்கு நானும் அதுல இருக்கிறது ஒரு ஜெல்லி ஃபிஷ்ஷுடைய ஜீன். அது ஹியூமன் பாடியோட ஹைலி காம்பாக்டபிலிட்டியா இருக்கிறதுனால ஸ்டூடெண்டுடைய பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணி அதை இந்த ரீஏஜென்ட்டோட ஆட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பர்சன் இந்த ஜென் ஃபியூசனுக்கு சூட்டபிளா இருக்கனா இல்லையான்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதே நேரத்துல பிளட் கொடுத்துட்டு வந்த யூ வந்துட்டு இந்த ஜென் ஃபியூசன் டெஸ்ட்ல நான் பாஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு அந்த மெக்கானிக்கல் மாடிஃபிகேஷன் டெஸ்ட் தேவையில்லை. இதை கேட்டு ச்சு வந்துட்டு நானும் அதை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த மெக்கானிக்கல் மாடிஃபிகேஷன் டெஸ்ட் வந்துட்டு அந்த பர்சனுடைய பாடியில அலாய் மெட்டீரியலை இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. அந்த பெயின் வந்துட்டு சைல்டு பர்த் விடவுமே ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். உடனே யூ வந்துட்டு ஓ காட் ப்ளீஸ் நான் எப்படியாச்சும் பாஸ் ஆயிடணும்னு வேண்டிக்க இதே நேரத்துல ஷானும் நானும் பிளட் சாம்பிள்ஸ் சப்மிட் பண்ணிட்டோம். இன்னும் 1 ஹவர்ல ரிசல்ட் வந்துடும்னு எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதே நேரத்துல எங்களுக்கு முன்னாடி போனவங்களுடைய டெஸ்ட் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுல ஒருத்தன் என்னுடைய ஜென் ஃபியூஷன் டெஸ்ட் ரிசல்ட் வந்துட்டு 8%. அப்படி பார்த்தா நான் செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட இதே நேரத்துல இன்னொருத்தன் வந்துட்டு நான் வெறும் 4% தான் எடுத்திருக்கேன், நான் அப்பவே நினைச்சேன் என்னால ஜென் ஃபியூசர் ஆக முடியாதுன்னு. இதே நேரத்துல இன்னொருத்தனும் நல்ல வேலை நான் 6% எடுத்து ஜஸ்ட் மிஸ்ல பாஸ் ஆயிட்டேன். ஆக்சுவலா இந்த காம்பாக்டபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 6%ங்கிறது பாஸ் மார்க், 8%ங்கிறது எக்ஸலண்ட், 10%ங்கிறது கொயோட்டோ அண்ட் சாங்காய் யூனிவர்சிட்டிக்குள்ள என்டர் ஆகுறதுக்கான பெஞ்ச் மார்க். அந்த கொயோட்டோ யூனிவர்சிட்டியுடைய அந்த பையனுடைய ஸ்கோர் 16%. இதெல்லாம் வச்சு பார்த்தா என்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அவனை விடவுமே அதிகம். அப்படி பார்த்தா என்னுடைய ஸ்கோர் 20 ஆச்சு வரும். இதே நேரத்துல ஷான் வந்துட்டு எனக்கு ரொம்பவே நர்வஸா இருக்கு அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நானும் அதை பத்தி எல்லாம் ஃபீல் பண்ணாத, இந்த மாதிரி டைம்ல நர்வஸ் ஆகுறதெல்லாம் கம்ப்ளீட்லி நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒருவேளை ஷானுடைய ஸ்கோர் வந்துட்டு லோவா இருந்துச்சுன்னா நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல சேர முடியாது அப்படிங்கிறப்போ இதே நேரத்துல சூ வந்துட்டு என்னுடைய ஸ்கோர் வந்துட்டு 10%. இப்ப என்னால 2 டாப் யூனிவர்சிட்டிலையும் அப்ளை பண்ண முடியும். இதே நேரத்துல பக்கத்துல இருந்த யூவும் நான் வெறும் 11%, அட்லீஸ்ட் 12 இருந்து 13% வருவேன்னு எதிர்பார்த்தேன். உடனே இதை பார்த்த நானும் அவங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னா நமக்கும் வந்திருக்கும் நான் செக் பண்றேன்னு சொல்ல உடனே ஷான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கேன், உன்னுடைய ரிசல்ட் செக் பண்ணதுக்கு அப்புறம் எந்தையும் செக் பண்ணிட்டு சொல்றியான்னு கேட்க பதிலுக்கு நானும் ஓகேன்னு சொல்லிட்டு என்னுடைய ரிசல்ட்டை செக் பண்ணி பார்த்தேன். அதை பார்த்து எனக்கு ரொம்பவே ஷாக். வெறும் 15% தான் எடுத்திருந்தேன். உடனே மனசுக்குள்ள அந்த கைடோவை சேர்ந்த பையனை கம்பேர் பண்ணும்போது என்னுடைய ஸ்கோர் கம்மி தான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு மட்டும் இந்த ஸ்கோரை யூகிக்க முடியாது. சரி ஷான் இது உன்னுடைய டர்ன்னு சொல்லிட்டு அவளுடைய ரிசல்ட்டை செக் பண்ண இதே நேரத்துல சூ வந்துட்டு ஷானுக்கு ஆறுதல் சொல்ற விதமா நீ பெட்டராவே பண்ணிருப்ப அப்படின்னு சொல்ல அந்த ரிசல்ட்டை பார்த்து நாங்க 3 பேருமே ஷாக் ஆனோம். ஏன்னா ஷானுடைய ரிசல்ட் வந்துட்டு 21%. இதே நேரத்துல நான்ஜியாங் ப்ரொவின்ஸ் உடைய ஹெட் குவார்டர்ஸை காட்டினாங்க. உடனே பிரின்சிபல் இவான் வந்துட்டு எல்லா ஸ்கூலுடைய காம்பாக்டபிலிட்டி ரிசல்ட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல இந்த ஸ்டூடெண்ட் தான் ஜென் ஃபியூசன் காம்பாக்டபிலிட்டி டெஸ்ட்ல 15% அப்டைன் பண்ணிருக்கான். யாருமே எதிர்பார்க்கல இந்த வாட்டி டாப் ஸ்கோர் எடுத்திருக்கிறது சாங்காய் ஸ்கூல்ல சேர்ந்த இந்த ஸ்டூடெண்ட் தான். இதே நேரத்துல பிரின்சிபல் பையன் எல்லா ஸ்கூல் பிரின்சிபலும் கங்க்ராச்சுலேஷன் பண்ணாங்க. உடனே அவங்களும் மனசுக்குள்ள நான் எதிர்பார்த்த மாதிரியே நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்க சென் அப்படின்னு நினைக்க அங்க இருந்து எல்லாருமே சென் தான் டாப் ஸ்கோரர்னு நினைச்சாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே டிஸ்பிளேல ஷானுடைய இமேஜ் ரிஃப்ளெக்ட் ஆச்சு, அதுவும் 21%. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. உடனே பிரின்சிபலும் இது வந்துட்டு ஷான் தானே சென்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், ஆனா அவ வந்துட்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னு யோசிக்க இதே நேரத்துல பிரின்சிபல் யுவானும் யார் அந்த ஸ்டூடெண்ட்னு கேட்க பதிலுக்கு பிரின்சிபல் பாயும் அவ வந்துட்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், எனக்கு தெரிஞ்சு ரிசல்ட்ல ஏதோ எரர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உடனே யுவான் வந்துட்டு அப்படின்னா எனக்கு வேற வழியே இல்ல, நானே நேர்ல போய் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்
மீட்டிங்ல இருந்து கிளம்ப இதே நேரத்துல ஷான் வந்துட்டு டெஸ்ட் ரிசல்ட்ட பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த ரிசல்ட்ல ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு. பதிலுக்கு நானும் இல்ல, இது அக்யூரேட்டா தான் இருக்கு. எதை வச்சு சொல்றேன்னா உனக்கு வாட்டர் அஃபினிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டெஸ்ட்டுக்கு அவங்க யூட்டிலைஸ் பண்ணது ஜெல்லி ஃபிஷ், அது ஒரு வாட்டர் டைப் மியூட்டன்ட். உடனே ஷான் வந்துட்டு நீ சொல்றதை வச்சு பார்த்தா என்னுடைய பாடி வந்துட்டு வாட்டர் டைப் மியூட்டன்டோட காம்பாக்டபிலிட்டியா இருக்கு. இப்படி நாங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அங்க பாருங்க அது என்னது அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு எதிர்க்க ஓஷனுடைய வேவுக்கு மேல ஒரு லேடி நின்னுட்டு இருக்காங்க. இத பார்த்த ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க ஃபிளட்டால இந்த இடத்த அட்டாக் பண்ண போறது இல்ல அப்படிங்கிறப்போ இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த வேவ்ல இருந்து இறங்கி வருது நம்ம யுவான் தான். இத பார்த்து அங்க இருக்க எல்லாருமே வைஸ் பிரசிடென்ட் யுவானை வெல்கம் பண்ண பக்கத்துல இருக்கவங்களும் இவங்க வந்துட்டு 1000 இயர்ஸ் ஓல்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. நான் யுவான் ஃபேமிலியை பத்தி சில விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு காலகட்டத்துல அவங்க டிராகனையே டிஃபீட் பண்ணி அதோடைய ஜீனை ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஃபேமிலில இருந்து வந்த இவங்க ஓஷனுடைய வேவ்ஸை கண்ட்ரோல் பண்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. அந்த இடத்துக்கு வந்தவங்க நீ தானே ஷான் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவளும் ஆமான்னு சொல்ல பக்கத்துல இருக்க ரிசர்ச் டீம்ல ஒருத்தனை கூப்பிட்டு 3 பிளட் சாம்பிள கலெக்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணுங்க. பதிலுக்கு அவங்களும் எஸ் மேம்னு சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ரூம்ல இருந்து ஷான் வெளியில வந்தா. உடனே சூ வந்துட்டு அவ சொன்னதை கேட்டுட்டு என்னது 3 வாட்டி பிளட்டை கலெக்ட் பண்ணாங்களா? பதிலுக்கு அவளும் ஆமா, என்னுடைய கையை என்னால ஃபீலே பண்ண முடியல அப்படிங்கிறப்போ அந்த இடத்துக்கு வந்த ஒருத்தரும் ஷான் நீங்க கூட வரீங்களான்னு கூப்பிட அவங்க டைரக்டா என்ன யுவான் இருக்க ரூமுக்கு தான் கூட்டிட்டு போனாங்க. உடனே அவங்க வந்துட்டு டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு, அந்த 3த்துலயுமே உன்னுடைய ஸ்கோர் 21% அப்படிங்கிறப்போ அதை கேட்டு ஷானும் ரொம்பவே சந்தோஷப்பட்டா. உடனே யுவான் வந்துட்டு நான் ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன், நான் உன்னை என்னுடைய டிசிபிளா சூஸ் பண்ணிட்டேன். பதிலுக்கு அவளும் என்னது நானா அப்படிங்கிறப்போ கரெக்டா சொன்னேன், நீ என்னுடைய டிசிபிள் ஆயிட்டனா உன்னால வேவ்ஸ் மேல ரைட் பண்ண முடியும். ஃபியூச்சர்ல இது எல்லாத்தையுமே உன்னால சர்வ சாதாரணமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல இருக்க வாட்டரை வச்சு சில ட்ரிக்ஸா காட்டுறாங்க. உடனே ஷான் வந்துட்டு நீங்க சடனா கேட்டுட்டீங்க, எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்க பதிலுக்கு அவங்களும் நீ ரொம்ப யோசிக்கணும்னு அவசியம் இல்ல, என்னுடைய டிசிபிள் ஆகுறதுனால உனக்கு பெனிஃபிட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும், எந்த ஒரு டிராபேக்கும் கிடையாது அதுல. அது மட்டும் இல்லாம நான் சாங்காய் சிட்டியுடைய வைஸ் பிரின்சிபல். இப்ப நீ என்னுடைய டிசிபிள் ஆனதுனால நீ வந்துட்டு சாங்காய் சிட்டில உன்னுடைய ஸ்டடீஸ கண்டினியூ பண்ணிக்கலாம். வேற ஏதாச்சும் உனக்கு சொல்லணுமான்னு கேட்க பதிலுக்கு அவளும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல அப்பனா வீசாட்ல என்ன ஆட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்கேனரை காட்ட இவளும் ஸ்கேன் பண்ண போகும்போது பை த வே உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன், எனக்கு இன்னொரு டிசிபிளும் இருக்கான். 10 வருஷத்துக்கு முன்னாடிதான் அவ என்னுடைய டிசிபிளா மாறலாம். எனக்கு தெரிஞ்சு அவளுக்கும் உன்னுடைய ஏஜ் தான் இருக்கும். நீ வேணும்னா அவளை சீனியர் சிஸ்டர்னு கூப்பிடலாம். இப்போதைக்கு அவளுடைய போட்டோ உனக்கு ஷேர் பண்றேன், எனக்கு சான்ஸ் கிடைக்கும் போது உங்க 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அந்த போட்டோவை பார்த்ததும் நான் ஷாக் ஆயிட்டேன். அந்த சீனியர் சிஸ்டர் பாக்குறதுக்கு என்னுடைய ஸ்கூல்மேட் பெய்ஸு மாதிரியே இருந்தா. உடனே ஷான் வந்துட்டு மாஸ்டர் இவங்களுடைய பேர் என்னன்னு கேட்க பதிலுக்கு இவானும் அவளுடைய பேர் வந்துட்டு லோ கேங்ஸும். உனக்கு அவளை ஆல்ரெடி தெரியுமான்னு கேட்க நான் எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தா, அவ பேர் பெய்ஸு. பாக்குறதுக்கு சீனியர் சிஸ்டர் மாதிரியே இருப்பான். ஆனா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவ ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டா. அதான் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டில இவங்க 2 பேரும் சேம் பர்சனா இருப்பாங்களோன்னு நினைச்சேன். பதிலுக்கு இவானும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷாம் உன்னுடைய காம்பாக்டபிலிட்டி ஸ்கோர் நான் எதிர்பார்த்ததை விடவுமே ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால உன்னுடைய பாடியை எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பவரை இன்ஃபியூஸ் பண்ணி ஷானை செக் பண்ணி பார்க்க இது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. ஏன்னா உன்னுடைய பாடி ரொம்ப நார்மலா இருக்கு, காம்பாக்டபிலிட்டி ஸ்கோர் இவ்வளவு ஹையா வச்சிருக்க உனக்கு ஏதாச்சும் அன்யூசுவலா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனா உனக்கு ரொம்ப நார்மலா இருக்கு. சரி அது இருக்கட்டும், உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நீ எடுத்த ஸ்கோரை லைட்டா ஆல்டர் பண்ணி 16% பப்ளிஷ் பண்ண போறான். இதன் மூலியமா மத்தவங்களுக்கு நீ டார்கெட் ஆக மாட்ட. சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்ல அவளும் குட் பை மாஸ்டர்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டான். அந்த யுவான் வந்துட்டு யாருக்கோ கால் பண்றான். டேட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு பொண்ணு 21% ஸ்கோர் எடுத்திருக்கான்னு சொன்னால, அவளை என்னுடைய டிசிபிளா சூஸ் பண்ணிட்டேன். பதிலுக்கு அவரும் நல்ல வேலை பண்ண, உன்னுடைய டிசிபிளுக்கு நல்லா ட்ரைனிங் கொடு அப்படிங்கிறப்போ நான் வந்துட்டு அந்த பொண்ணுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனையும் செக் பண்ணி பார்த்தேன். அந்த செகண்ட் ரேங்க் எடுத்த சென்னுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு தான் இவன். பதிலுக்கு அவரும் உன்னுடைய டிசிபிள் ரொம்பவே சக்தி வாய்ந்தவன், ஃபியூச்சர்ல அவளால நமக்கு கிடைக்க போற பெனிஃபிட்ஸ் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, அவளுடைய டேலண்ட வேற யாரும் டிஸ்கவர் பண்ணிடக்கூடாது, புரிஞ்சுதான்னு கேட்க பதிலுக்கு அவளும் நல்லாவே புரிஞ்சுதுன்னு சொல்ல இங்கேயும் இந்த சீன் முடியுது. இதே நேரத்துல நாங்க சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் போது இது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, எதுக்கு அவங்க சடனா உன்னுடைய மாஸ்டர் ஆகணும்? பதிலுக்கு ஷானும் எனக்கும் ஸ்ட்ரேஞ்சா தான் ஃபீல் ஆகுது, ஆனா ரொம்ப வேகமா இதெல்லாம் நடந்துருச்சு. பதிலுக்கு நானும் அவங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் வரலன்னா அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான லேடி உனக்கு மாஸ்டரா இருக்கிறது நல்லதுதான். இன்கேஸ் அவங்க ரொம்ப ஆபத்தானவங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய
மாஸ்டர் டிசபிள்ங்கிற ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டேன். பதிலுக்கு அவளும் ஓகேன்னு சொல்லிட்டேன். எங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறதுக்கு 2 ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்திருந்தாங்க. நீங்க 2 பேரும் கரெக்டான டைம்க்கு வந்துட்டீங்க. நாங்க நியூஸ் கேள்விப்பட்டோம். இந்த வாட்டி ஷான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்ளைன் பண்ணிருக்கான்னு. அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் திரும்பவும் ஒரே யூனிவர்சிட்டிக்கு போறீங்க. என்னுடைய ஃபேமிலியும் அந்த டேவை ஹாப்பியா செலிப்ரேட் பண்ண ஒரு வழியா நாங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஷான் எங்க வீட்டுக்கு வந்தா. என்னுடைய மாம் வந்துட்டு சென்னை பார்க்க வந்தியம்மான்னு கேட்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.